என்ன மக்களே சாண்ட்ரா காலங்காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க போலியா. ஏன்னா சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சாயங்காலத்துக்கு அப்புறம் தான் ஒப்பாரி வைப்பாங்க. நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு காலங்காலத்தில் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. ஆனா சாண்ட்ரா கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியுது ப்ரோ. எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஏன்னா நேற்று வரத்துக்கு சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்கியா பிரஜன், உன்னை மிஸ் பண்றேன் பிரஜன், என்னால இருக்க முடியல பிரஜன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரஜன், நானும் வெளியே வந்துடுறேன், இந்த ஆட்டத்தை என்னால் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறாங்கன்னா, சேம் அதே மாதிரி பிரஜனை நல்லா விசாரிக்கிறாங்க. பிரஜனை நல்லா விசாரிச்சுட்டு நான் வெளியே வரமாட்டேன், இந்த கேம் ஆடுவேன், கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள இருப்பேன், உனக்காண்டி இந்த கேம் ஆடி நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து பயங்கர போல்டா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பழைய சாண்ட்ரா இதுக்கப்புறம் பார்க்கலாம் பழைய காய்ஸ். அக்கா வந்து எனக்கு என்னமோ நாளைக்கே ஃபுல் கம்பேக் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அக்கா வந்து பழைய மோடுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே, என் புருஷனை வெளியே அனுப்பிட்டீங்க, என் புருஷனுக்காக நான் பழி வாங்காம விட மாட்டேன்டா, என் புருஷனை யாரெல்லாம் அனுப்புனீங்களோ உங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமா சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த விஷயம் உண்மையாக தான் இருக்கும்னு சொல்லி தோணுது ப்ரோ. நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாண்ட்ரா பிரஜன் வீட்டுக்குள்ள வந்த புதுசுலேயே ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு, கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. எனக்கு என்னமோ அந்த விஷயம் தான் நடக்க போகுதுன்னு சொல்லி தோணுது. என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அக்கா வந்து ரெஸ்ட் ரூமில் உட்காந்து ஒப்பாரி வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு எப்போ மேலே திருப்பி நம்ம பார்வதி கூட சேர்ந்து கனி இப்படி, விக்ரம் அப்படி, திவ்யா அப்படி, திவ்யாலாம் பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கா, திவ்யாலாம் நம்ம கூட பழகுறதே அந்த கேங்குக்கு நிறைய விஷயத்த சொல்கிறதுக்கு தான், திவ்யா ரொம்ப மோசமாயிட்டான்னு சொல்லிட்டு பழைய மோடுக்கு வந்தாச்சு. எப்படி அங்கே போயிட்டு அழுறது, இங்கே வந்து இப்போ கக்குறது, இதான் கைஸ் அவங்களுக்கான வேலை. அங்கே போய் சிம்பத்தி, இங்கே வந்து திருப்பி வன்மம். ஓகேவா? அந்த வகையில் திவ்யா பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. காலங்காலத்தில் நம்ம விஜய் பார்வதியை கையுங்கலமாக பிடிச்சிட்டாங்க போல. விஜய் பார்வதி பற்றி நமக்கு தெரியும் ப்ரோ, வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் வேலை செய்யாமல் அடுத்தவன குறை மட்டும் ஆன்னு பேசுவாங்க. அந்த வகையில் விஜய் பார்வதி வந்து எதையோ சரியாக க்ளீன் பண்ணலன்னு சொல்லிட்டு காலங்காலத்தில் வியானா பிடிச்சி போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட் ரூமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் பார்வை பொறுத்தவரைக்கு வெசல் இருக்காங்க. அப்ப எந்த விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த சிங்க சொல்லிருப்பாங்களா என்னமோ தெரியல. காலங்காலத்துல வியானா அந்த ஒரு விஷயத்துக்கு பிடிச்சு போட்டு பார்வை கும்முன்னு கும்மிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாண்ட்ரா நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஏன்னா நேத்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நான் வீட்டுக்கு போறேன், என்ன வீட்டுக்கு விட்டுருக்கேன், என்னால முடியல, இந்த வீட்டுக்குள்ள என்னால இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தது பிரஜனுக்காக தான் போல. பிரஜனுக்கு ஏதாச்சும் ஒரு பட வாய்ப்பு கிடைக்கணும், பிரஜன் அவனுக்கான வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் பிரஜனுக்கு உதவியாக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. பட் சேனலை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியல ப்ரோ, எப்படி யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி பண்ணால் இந்த ஷோவை கொண்டு போக முடியுங்கிறத சேனல் ரொம்ப தெளிவாக யோசிப்பாங்க. அந்த வகையில் போன வாரம் சாண்ட்ரா பிரஜன் 2 பேருக்குமே ஓட்டு இல்லை. பட் நான் நினைச்சது சாண்ட்ராவை தான் தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ராவை தூக்குனா பிரஜன் இன்னும் கொஞ்சம் நல்லா கேம் ஆடுவாப்ல, அண்ட் சாண்ட்ராவை தூக்குனா பிரஜன் தனியாக கேம் ஆடிடுவாப்ல. ஆனால் சாண்ட்ராவால் தனியாக இருக்க முடியாது அப்படிங்க நமக்கு தெரியும், அது சேனலுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரஜனை தூக்கிட்டாங்க. எப்படி ரொம்ப தெளிவா பிரச்சனை தூக்கியாச்சு. பிரச்சனை தூக்குனதுனால அக்கா கண்டிப்பா டெய்லி ஒப்பாரி வைப்பாங்க, அது நமக்கு ஒரு கண்டென்ட் தான் சொல்லிட்டு சேனல் ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி பிரச்சனை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி அக்காவும் டெய்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஒப்பாரி வைக்கிறது மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களும் தப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அதான் திவ்யாவை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. நேத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நம்ம எடுத்து பேசியிருப்போம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி காலையில ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி அக்கா என்ன பண்ணாங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ல போய் உட்கார்ந்து ஒரே அழுக, உன்னை மிஸ் பண்ணுறேன், என்னால் முடியல, பசங்களை பார்த்தியா, பசங்க எப்படி இருக்காங்க, பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ, பசங்களை பீச்சுக்கு கூட்டு போ, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு, நல்ல சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இங்கே வந்து எனக்கு 2 விஷயம் இருக்குது ப்ரோ. ஒரு சைடு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு அம்மாவோட ஃபீல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சும்மாவே புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது பல நேரங்களாக கேமரா முன்னாடி போயிட்டு தன்னோட குழந்தைகளை பற்றி பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போவே குழந்தைகள் அப்படி மிஸ் பண்ணாங்க. இப்போ புருஷனும் பக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஹோல் ஃபேமிலியை பயங்கரமாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு அழுகையை போட்டுட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்குள்ள இருக்க அந்த வன்மம் தான் நம்மளை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண விடாமல் தடுக்குது பார்த்துக்கோங்க. அவ்வளோ வன்மத்தை வச்சிருக்காங்க ப்ரோ. வன்மம் அப்படிங்கிறதோட ஒரு எலை புத்தி இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கான நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி பேசிட்டு, நீ ஓகேவா இருக்கியா பிரஜன், எல்லாம் ஓகேவா, வெளியெல்லாம் ஓகே தானே, எல்லாம் செட் ஆயிடுச்சுல, குழந்தைகளை பார்த்துக்கோன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அழுது முடிச்சதுக்கப்புறம் தான் அக்கா ஒரு டைலாக் சொல்கிறாங்க, நான் வெளியே வரமாட்டேன், நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரமாட்டேன், நான் இந்த கேம் ஆடுவேன், எனக்காக இல்லைனாலும் உனக்காக வச்சு ஆடி இந்த கேமை நான் வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க.
இதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சாண்ட்ரா பிரஜன் 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்த புதுசுல ஒரு ஸ்டோரி வந்து வெளியே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? என்ன சொன்னாங்கன்னா, சாண்ட்ரா பிரஜன் 2 பேருமே வட சென்னை படத்துல ஒரு மாதிரி ராஜன் சந்திரா மாதிரி உள்ள விட்டுருக்காங்க. இப்போ ராஜனை வந்து கண்டிப்பா வெளியே தூக்கிடுவாங்க. ராஜன் அந்த படத்துல எப்படி போட்டு தள்ளினாங்களோ அதே மாதிரி இந்த ஷோல போட்டு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் சந்திரா அங்க பழி வாங்குவாங்கல்ல, அதே மாதிரி இங்க வந்து நம்ம சாண்ட்ரா பழி வாங்குவாங்க. வேணா பாருங்க, அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சேம் அதே மாதிரி தான் போகுது ப்ரோ. சேம் அதே மாதிரி தான் போகுது. பிரச்சனை போட்டு தெளியாச்சு, பிரச்சனை வெளியெடுத்தாச்சு. அந்த பக்கம் நம்ம உடனே இந்த பக்கம் சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்க, உனக்காண்டி ஆடுவேன், உனக்காண்டி இந்த கப்பை நான் வின் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா பயங்கரமாக டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு தெரியாமல் ஒரு வேளை வடச்சென்னை படம் எடுத்துகிட்டு இருக்காங்களோ, 60 கேமராவில் எனக்கு என்னமோ பல கேமரா படம் எடுத்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அக்கா பழி வாங்குறேன், அக்கா டைலாக்லாம் விடுறாங்க, உனக்காக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக அந்த கேமை நான் வின் பண்ணேன்னு சொல்லி பயங்கரமாக பேசுகிறாங்க. சூப்பருக்கா. இந்த ஒரு பெறனா ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே வேணும். இந்த மோட்டிவேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாராலையும் இந்த கப்பை வின் பண்ண முடியும்க்கா. ஆனால் உன்னால வின் பண்ண முடியாது, இது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா நச்சுக்கு முட்டிட்டு இருக்க வேண்டியதான், கடைசி வரத்துக்கு சாண்ட்ரான்னு முட்ட வேண்டியதான். பட் கப்பு அப்படிங்கிறலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 வாரம் வச்சிருப்பாங்க கண்டிப்பாக. சாண்ட்ரா ஒரு 3 வாரம் வச்சிருப்பாங்க. ஏன்னா பிரச்சனை வெளியெடுத்தது இன்னொரு வாரத்துக்கான ஒரு பிளான் தான், அந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கான ஒரு பிளான். அந்த வகையில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல ஒரு நாள் ஃபுல்லாக இந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஒதுக்கிடுவாங்க. வேணா பாருங்க, இன்னும் 2 வாரம் கழிச்சு பயங்கரமான சம்பவம் இருக்கும். ஸோ அந்த வகையில் அக்கா அப்படி ஃபீல் பண்ணி பேசிட்டு இந்த பக்கம் வந்து பழைய முடுக்கு வந்தாச்சு. உடனே வெளியே வந்து நம்ம விஜய் பார்வதி கிட்ட திவ்யா சரியில்லை, கனி சரியில்லை, விக்ரம் சரியில்லை, இவங்களாம் எப்படி பண்றாங்க பத்தியா, இவங்களாம் எப்படி பேசுறாங்க பத்தியா, திவ்யா எல்லாம் பார்த்துக்கோ, அவங்களாம் ரொம்ப மோசமா இருக்கா, அவ இப்போ அந்த டீம் கூட அப்படியே சேர்ந்துட்டா, அப்படியே அந்த டீம் கூட சேர்ந்துட்டு உங்க கூட வந்து டான்ஸ் ஆடுறது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் என்ன மாதிரி பேசுறோம் அந்த விஷயங்களை அப்படி கேட்டுட்டு அங்கே போய் சொல்றதுக்கு தான். அந்த மாதிரி ஒரு உளவு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திவ்யாவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவோட மண்டையில் வந்து குப்பை நிறைய நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு என்னமோ குப்பைலாம் விட்டு அதை க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு என்னமோ சாண்ட்ரா அதிகப்படியான நெகட்டிவாக வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப மட்டமாக பேசிட்டு இருக்காங்க. திவ்யாவை பார்த்தாலே இவங்களுக்கு இப்போ தப்பாக தான் தோணுது. திவ்யா என்ன பண்ணாலும் தப்பு, திவ்யா என்ன பேசினாலும் தப்புன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அது என்ன பொறுத்தவரை சாண்ட்ராவோட வாழ்க்கைக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் போட்டிருக்கேன். ஏன்னா சிம்பிள் ப்ரோ, விஜய் பார்வதி கூட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் விளக்க மாட்டீங்க, அவ்வளோதான். அந்த பீடை கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கான வாழ்க்கை, அந்த பீடை கூட சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வாழ்க்கை பீடையாக தான் போகும். ஸோ பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது உங்களுக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அந்த வகையில் காலங்காலத்தில் நம்ம வியானா வேற விஜய் பார்வதி பிடிச்ச 2 கும்மிச்சு என்னன்னா, நீ வேலையை சரியாக செய்யல, நீ வந்து சரியாக க்ளீன் பண்ணவே இல்லை, ஒரு மாதிரி மஞ்சள் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது எதை சொல்கிறாங்கன்னே தெரியல. நான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க ரெஸ்ட் ரூம் க்ளீன் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து வெஸ்டல் வாஷிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வியானா அவர்கள் எதை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதே புரியல. பட் ஏதோ ஒரு வேலை சரியா பார்க்கல. எப்படி நம்ம விஜய் பார்வதி ஏதோ ஒரு வேலை சரியா பார்க்கல, அதுக்கு நம்ம வியானா பிடிச்சி போட்டு நீ சரியா விளக்கல, நீ சரியா பண்ணல, நான் தான் அதை வந்து லிக்யூட்லாம் ஊற்றி அப்புறம் கழுவுனேன், உள்ள வந்து மஞ்சா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. பட் விஜய் பார்வதியை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரியுமா ப்ரோ, எதையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பண்றதான் கரெக்ட், அவங்க தான் கரெக்ட் அப்படிம்பாங்க. அந்த வகையில் அவங்க ஒத்துக்கவே இல்லை. பட் வியானா வந்து இல்லை, நான் தான் க்ளீன் பண்ணேன், நீ க்ளீன் பண்றது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ திங்க் சிங்காக தான் இருக்கும்னு எனக்கு தோணுது, என்னமோ தெரியல. ஸோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் கைஸ், உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சாண்ட்ராவை பார்த்தா உங்களுக்கு சிம்பத்தி ஓட்டு போடணும்னு தோணுதா, இல்லை சாண்ட்ராவோட ரியல் கேரக்டரை பார்த்து இல்லை ப்ரோ இவங்க ரொம்ப வன்மமாக இருக்காங்க ப்ரோன்னு தோணுதா? இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் சாண்ட்ராவை பார்க்கும்போது லைட்டாக பாவமாக இருந்தாலும் அவங்க பேசுகிற விஷயங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஐயோயோ வன்மண்டா சாமி அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இன்னைக்கான லைவு 1 hour எபிசோடு எல்லாமே கடும் போரிங்காக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கோர் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இவனை பேசிகிட்டே தான் இருப்பானு, அங்கே ஃபன் பண்ணுவான்லான்னு தெரில. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.